யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாயத்மகதீஸ்வரஸ்டாதி தன்னோ நரசிம்ம புருஷோதியார். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க இருக்கிற ராசி வந்து மகர ராசி. மகர ராசியில இந்த ஏழரை சனியில வந்து சகாய சனின்ற ஏழரை ராசி முடிஞ்சு இப்போ அவங்க ஏழரை மகரத்துல இருந்து இதுவாயிட்டாரு. அதனால மகரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏழரை சனி முடிஞ்சாலும் மகரத்துக்கு என்ன செய்யணும், என்ன சவாலா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். பொருளாதாரம் மற்றும் தொழில். 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரவை அதிகரிப்பார், பண வரவை அதிகரிப்பார். 2ஆம் இடத்துல சனி பகவான் பண வரவை அதிகரிப்பார். தொட்டது துலங்கும், நீண்டகால தொழில் திட்டங்கள் நிறைவேறும், புதிய தொழில் முயற்சிகள் லாபம் தரும். நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்ப ரைட் டைம் டு இன்வெஸ்ட். இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல் தரும். உங்க பிசினஸ வந்து இல்ல டெவலப்மெண்ட் பண்ற சீசன்ல இப்ப வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வியாபாரம் வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அப்கிரேட் பண்ணுங்க தைரியமா. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கும். அதே போல குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும், சொந்த வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். இப்போ வந்து நம்ம ஃபேமிலியில இருந்த பிரச்சனையெல்லாம் இதுவாகி ரெட்டிஃபை ஆகி உங்களுக்கு அடுத்த நிலைமைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு ஃபேமிலியில வந்து இனிமேல் ஹாப்பியா தான் இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். சகாய சனியின் பலன்கள். சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து 4, 8, 11 இடங்களை பார்ப்பதால் பூர்வீக சொத்து சேர்க்கை மற்றும் மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும். உங்களோட அண்ணா அந்த மாதிரி அக்கா அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். அதே போல உங்க பூர்வீக சொத்து, உங்க மூதாதையர் சொத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பங்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும், உங்களுக்கு தர வேண்டியது. இதுல வந்து இந்த சகாய சனியில உங்களுக்கு சவால்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் என்பதால் பேச்சு வார்த்தையில் நிதானம் தேவை. நம்ம எந்த ஒரு வார்த்தை யாரை பார்த்து சொன்னாலும் அதுல நம்மளுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. தேவையற்ற வார்த்தைகளால் குடும்பத்தில் சிக்கல் வரலாம். அதனால வார்த்தை உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. பரிகாரம். சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபடுவது அல்லது சனி கவசம் படிப்பது நன்மைகளை தரும். அதாவது நீங்க சனி கவசம் தெரிஞ்சவங்க சனியோட கவசத்தை படிங்க, சனி பகவானோட கவசத்தை. தெரியாதவங்க ஆஞ்சநேயரை சாட்டர்டேல போயிட்டு வழிபட்டு கொண்டு வாருங்கள். வெத்தலை மாலை சாத்தி ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல இது கிடைக்கும், அருள் கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.